அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மக நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி வரும், வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வத்தை வணங்கினா சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே நம்ம இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். மக நட்சத்திரம், மகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேதுவனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்கும் மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் சிம்ம ராசி. ஏன்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கெல்லாம் பாருங்கள் 2 ராசிக்கு வரும், அது உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும். இது உடைபடாத நட்சத்திரங்கள். ஏன்னா 4 பாதமும் ஒரே ராசியில் இருக்கிறனால அது உடைபடாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா மக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம். கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்க பாருங்கள், கன்ஃபார்மாக அவங்க வந்து ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபடாமல் இருக்கவே முடியாது. ஆன்மீக எண்ணம் அவங்களுக்கு அதிகரிக்கும். இறை வழிபாடு, இறை பக்தி, சாமி கும்பிட்றது இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த கோயிலுக்கு போகணுன்னா கரெக்டாக அந்த நாள் போயே தீரணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா மகம்ங்கிறது என்ன, கேதுவுடைய நட்சத்திரம். கேதுங்கிறது என்ன, ஒரு விரக்தியான ஒரு கிரகம். அதாவது அதே மாதிரி தான் சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்களை எதுலேயுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ஆசை இருக்காது. ஆசைப்பற்று உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான், பற்றற்ற இருப்பாங்க. ஏன்னா ஞானமுள்ள கிரகம் கேது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகம் இவ்வளோ தான், வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க கேதுவோட நட்சத்திரம், அதாவது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க, பற்றற்று இருப்பாங்க. எதுலேயும் பெருசாக ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆசாபாசம் எதுவும் இவங்களுக்கு இருக்காது. எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், கடவுள் காப்பாற்றுவார், சாமி கும்பிட்றோம், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. மக நட்சத்திர கேரக்டர் அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியாது. தனியாக விட்டால் அவங்க தனியாகவே இருப்பாங்க. தனியாக செயல்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லிடலாம் அந்த சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க. தனியாக ஒரு இடத்துக்கு விட்டாலே தனியாக போயிட்டு வருவாங்க. அந்த துணையை பெருசாக துணை தேட மாட்டாங்க. ஒரு கடைக்கு போகணும், ஒரு ஷாப்பிங் போகணும், ஒரு வெளியே போகணும், இல்லை வெளியூர் போகணுன்னா தனியாகவே போயிட்டு வருவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அந்த குணமே அதுதான். ஏன்னா கேதுங்கிறது ஒரு விரக்தியான கிரகம், தனித்து விடப்பட்டது கேது தான். அப்போ அந்த கேதுவோட கேரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஞானம் உள்ளவங்க தான். ஆனால் ஒருத்தர் பார்த்தாலே கெஸ் பண்ணிடுவாங்க, இவங்க யார், இவங்க நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இவங்க கூட பழகலாமா வேண்டாமான்னு அதெல்லாமே உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாங்க. கேதுங்கிறது ஒரு ஆன்மீக உள்ளம், இதெல்லாமே உங்களுக்கு இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக உள்ளம், இவங்களுக்கு அந்த இயல்பாகவே அவங்களோட கேரக்டராக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லாங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல நல்ல ஒரு நட்சத்திரம். ஏன்னா வந்து இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆசை இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மக நட்சத்திரம். அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு பிறக்கும் போது கேது திசை நடந்திருக்கும். 2வது சுக்கிர திசை. இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிர திசை வந்து பார்த்திங்கன்னா என்னதான் அவங்க ஆன்மீகம் அப்படி சாமி கும்பிட்றது, நெத்தியில் விபூதி போட்டெல்லாம் அடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இளம் வயதில் அவங்களுக்கு லவ் வந்துடுது. ஒன்றா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, இல்லை சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காதல், இந்த காமம், அந்த ஆடம்பரம், உல்லாசம், அந்த கலைகள் மேலே நாட்டம் இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே அந்த டைமில் வந்துடும். ஏன்னா 2வது வரக்கூடிய சுக்கிர திசை எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளே வரும். ஒரு சில பேருக்கு 20, 22 வயசுக்கு மேலே கூட தாண்டலாம். இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிரன், அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் ராகுவோடையோ சனியோடையோ சேராமல் இருக்கணும். இப்போ ராகு, சனி, செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து லக்னத்துக்கு அவயோக கிரகமாக அந்த சுக்கிரன் எல்லாம் வந்துட்டாருன்னா அந்த சுக்கிரன் தேவையில்லாத விஷயங்கள் கொண்டு போய் நுழைக்க வச்சுருவார். லவ் பண்ணி ஏமாந்து போகிறது, இல்லை தவறான பாதைகளை போகிறது, தவறான திசையில் போகிறதெல்லாம் அந்த சுக்கிர திசையில் நடக்கும். அதனால தான் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் சொல்கிறாங்க. குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும், குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் சொல்கிறாங்க. தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் சுக்கிர திசை வாங்க வச்சிரும். இதே சுக்கிரன் நல்ல கிரகத்தோட தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த சுக்கிர திசை கண்டிப்பாக யோகத்தை செஞ்சுருங்க. சின்ன வயசுலேயே நல்லா டெவலப் ஆகிறது, வாழ்க்கை திசை மாதிரி போகாமல் நல்ல ஒரு லைஃப் அனுபவிக்கிறதெல்லாம் அந்த சுக்கிர திசையில் நடக்கும். அப்போ ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
அடுத்து சூரிய திசை. ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் 22 23 வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருதுங்க. மக நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே அரசாங்க வேலை கிடைக்கிறத பார்க்க முடியுது. சின்ன வயசில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருது. அடுத்து வரக்கூடிய சந்திர திசை ஒரு 10 வருஷம் நடக்கும். அப்போ அதுலேயும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள், இந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க மக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. எப்போ நடக்கும்? இந்த 30 வயசுக்கு மேலே. அந்த 30 வயசுக்கு மேலே நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 30 வயசுக்கு மேலே அந்த சந்திர திசை வர்றதுனால ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக நல்ல ஒரு 40-45 வயசுக்கு வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வியாபாரியாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் ராகு திசையில் யோகமாக இருந்துச்சுன்னா லைஃப் லாங்காக நல்லா இருக்காங்க அவங்க. ஒரு 60 வயசுக்கு மேலாம் நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த வரக்கூடிய சந்திர திசை 10 வருஷம், அந்த சந்திர திசை வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது, பிரயாணங்கள் அடிக்கடி. இப்போ பிரயாணங்கள் விரும்புவாங்க மக நட்சத்திரக்காரங்கள், அடிக்கடி பிரயாணங்கள் விரும்புறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. பிறந்த ஒரு ஊராக இருக்கும், செட்டில் ஆகிறது வேறு ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இதெல்லாமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமையும். எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. அது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, கிரகங்கள் அமர்ந்த இடம், கிரகங்கள் பார்த்த அமைப்பு, சேர்ந்த இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிடலாம். இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும்னு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரமே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நட்சத்திரம் தான். ஆன்மீக சிந்தனை, அதே மாதிரி விரக்தியான குணம், எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, இந்த ஒரு நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெய்வ வழிபாடு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. ஒரு சில பேர்லாம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் கேதுவோடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. கீழ்பெரும்பள்ளம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கீழ்பெரும்பள்ளம் கேதுவனுடைய ஸ்தலம். வருஷத்துக்கு ஒரு தடவை கீழ்பெரும்பள்ளம் கோயிலுக்கு போய் வழிபட்டுறது நல்லது. விநாயகர் வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே கேதுவோட மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வத்தையும் நீங்கள் கும்பிடுவீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் சிவன் மீது பக்தி இருக்கும். சிவன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க மக நட்சத்திரக்காரங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் போகிறது, அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. சிவன் வழிபாடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய விநாயகர் வழிபாடு, கேதுனுடைய கீழ்பெரும்பள்ளம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஒரு சிறப்பான பலனை கொடுக்குன்னு சொல்லலாம். தெய்வ வழிபாடு இதுதான் உங்களுக்கு. சரிங்களா? பொதுவாகவே கேது நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவீங்க. முக்கியமாக அவங்க சிவன்னா ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். தெய்வத்தை வணங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் யார், புத்திநாதன் யார், அவங்க எந்த அமைப்பில் இருக்காங்க, யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்காது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க, நல்லதை அனுபவிப்பீங்களா, கெட்டதை அனுபவிப்பீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம 100% துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.